Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இந்த மாதிரியான ஒரு கதைகளும் இதுக்கு நம்ம ஓகே சொல்லணும், இந்த படத்துல நாம இருக்கணும். இந்த படம் பார்க்கும்போது மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரியும். இது வந்து ஒரு ஒரு உண்மையை படமாக்கியிருக்காங்க. ஏன்னா அது நமக்கு நடக்கும்போது மட்டும்தான் அதோட பெயின் என்னன்னு தெரியும். மித்தவங்களுக்கு ஏதோ நடக்கிற போது வந்து அது ஏதோ நியூஸாக பார்த்துட்டு போயிடுறோம். கல்வியை கஷ்டப்பட்டு தான் படிக்கணுமா? கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இந்த மாதிரி ஒரு கதைக்களம், இந்த கதைக்குள்ள நம்ம ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க எப்படி சார் நினைச்சீங்க என்ன பார்த்து? எனக்கு ஆடிஷன் பண்ணது கிடையாது. ஆனஸ்டா படங்களுக்கு நான் ஆடிஷன் பண்ணது கிடையாது சார். இந்த படத்துக்கு ஒரு சீனை கொடுத்து ஆடிஷன் வச்சு நான் நல்லா நடிப்பேன் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்க நல்லா நடிப்பீங்கன்னு தெரியும், ஆனா உங்களுக்கு வந்து நான் என்ன வாழ்றது எனக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் பண்ணும்போது நிறைய இடத்துல இதை யாராவது எதிர்த்துருவாங்களோ இல்லை இந்த சீனை கட் பண்ண சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பயம் இருக்கும். இதற்காக ஏதாவது கன்வின்ஸ் ஆனீங்களா? இல்லை, அது நிறைய நடந்து பயமுறுத்துனாங்க. எப்படி சென்சார் கிடைக்கும், இப்படி இது பண்ணுவீங்களா, அது ஒன்று பண்ணுறோம், அதை நல்லா பண்ணிடணும், யார் எதுக்கு பயப்படணும், அதுக்கு தான் அஞ்சாமைன்னு டைட்டில் வச்சுருக்கோம். அஞ்சாமை இந்த மாதிரியான ஒரு கதைக்களம், நீட் எதிர்ப்பு, இந்த விஷயத்தெல்லாம் பேசி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஸ்பார்க் எங்கே இருந்தேனே வந்துச்சு? அது ஆக்சுவலி ப்ரொடியூசரை மீட் பண்ண போயிருந்தப்போ நான் வேற ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன். அவர் பார்த்துட்டு எனக்கு அவர் படம் பண்ணுவார்னு தெரியாது. சடனாக ஒரு 10 மினிட்ஸ் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருந்துட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணால் படம் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. பட் அவர் டாக்டராக இருக்கனால சரி, நான் பெருசாக இது பண்ணல, அது அப்போதைக்கு ஏதோ சொல்கிறாருன்ட்டு நான் ஹைதராபாத் போயிட்டேன். ஹைதராபாத் போயிட்டு வந்தோடனே அவங்க பிஏ திருப்பி ஃபோன் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. அப்புறம் மீட் பண்ணேன். அப்புறம் நான் அவரோட புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்து ஒரு கதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அவர் போனால் நானும் அந்த புக்கை பற்றி பேசலை, அவரும் அந்த புக்கை பற்றி பேசலை. அவர் சன்னு வந்து யூஎஸில் டாக்டராக. ஸோ அதை அவர் ஸ்பீச்செல்லாம் போட்டு காமிச்சார், இது சம்மந்தமாக பேசினது. ஸோ இந்த விஷயத்துலேருந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இமீடியட்டாகவே லைன் சொன்னேன். வித்தின் வீக்கில் ஒரு அவுட்லைன் போய் சொல்லிவிட்டு ஒரு 2 மந்த்ஸில் ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்து. ஓகே, எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா ப்ரொடியூசர் டாக்டர் தான். ஓகே, அதுதான் எனக்கு புதுசாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த மாதிரியான ஒரு கதைக்களம், இதுக்கு நம்ம ஓகே சொல்லணும், இந்த படத்தில் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனால ஒரு ஐடியா வந்தது? கதை தான், வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா அவர் சொன்ன நேரேட் பண்ண விஷயம் கதை. அரசுன்னு என்னோட வேறு படத்தில் இப்போ கோடைரக்டராக இருந்த பையன் அவர் தான் கூப்பிட்டு வந்தார். அப்போது வீட்டில் கதை கேட்டோன்னே எனக்கு வழக்கம் போல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஓகே, இந்த கதை நம்ம இருந்தாகணும். ஏன்னா ஆக்சுவலி நம்ம நிறைய விஷயங்களில் அங்கங்கே நியூஸாக பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம் விஷயங்களில். ஆனால் நீங்கள் நான் தான் சொல்லணும், இந்த படம் பார்க்கும்போது மட்டும்தான் உண்மை என்னன்னு தெரியும். இது வந்து ஒரு ஒரு உண்மையை படமாக்கியிருக்காங்க. எனக்கு அதில் ஒரு நமக்கு ஒன்று வந்து அது எங்கேயோ பேப்பர் நியூஸாக பார்த்த ஒரு விஷயம் கதையாக கேட்கும்போது அது எதுவும் நமக்குள்ளே இன்னும் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை சொல்லிட்டாரு. அப்போ உடனே இதை பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. ஓகே, ஆனால் இப்போது எனக்கு பார்க்கும்போது அந்த ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான ரியல் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி? இல்லை, ஆக்சுவலி இப்போ ஒன்றும் இல்லை. நேற்று என்னுடைய நெய்பர் அந்த பையன் வந்து குழந்தையோட மனநிலை என்ன வருது, அவன் வந்து சொல்கிறான், அவன் ஒரு காலேஜில் சீட்டு போட்டிருக்கான், அவன் மார்க்கில் கட் ஆஃபில் வந்து கிடைக்கல, ஒரு 9 மார்க் கம்மியாக இருக்குது, 71 வேணும், 62 இருக்குது, சீட்டு கிடைக்கணும். அதுக்கு வந்து அவன் உடஞ்சிட்றான், பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகிடுறான். இதை நம்ம கண்ணு கூட பார்க்குறப்ப அவன்கிட்ட வந்து பேசுகிறோம், ஏய் என்னடா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போது இது அங்கங்கே நம்ம வந்து நகர்ந்துட்டு போயிடுறோம். ஏன்னா அது நமக்கு நடக்கும்போது மட்டும்தான் அதோட பெயின் என்னன்னு தெரியும். மித்தவங்களுக்கு ஏதோ நடக்கிற போது வந்து அது ஏதோ நியூஸாக பார்த்துட்டு போயிடுறோம். அது மாதிரி தான் நான் இதுவரை கிடந்திருக்கேன். ஆனால்
ஏன்னா எனக்கு அது ஒரு நீசாக தான் இருந்திருக்கு, அதான் உண்மை. நிறைய சுற்றி நடக்குது. இது இங்கே யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்கிறது இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான் அது. அது எங்கே நமக்காக மாறும் அப்படின்னா நமக்கு நடக்கும்போது தான் நடக்கும். இப்போ இந்த படம் கதை கேட்கும்போது அது நமக்கு நடந்த ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ அது சினிமாவை பார்க்கையில் அது நம்மளோட தான் மாறும். ஏன்னா யார்கிட்டையும் உட்காந்து டீட்டெயில் கேட்க மாட்டோம்ல, எதையும் ஒரு நியூஸாக கடந்து போயிடுவோம். இது அப்படி இருக்காது. கண்டிப்பாக எனக்கும் அந்த ஃபீல் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது இருந்தது. ட்ரைலரில் எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வாணி பூஜனா இது அப்படின்ற மாதிரி. நீங்கள் நினச்சா அடுத்தடுத்து ஒரு பெரிய பெரிய ஹீரோ படத்தை நோக்கி போகலாம், இல்லை வேறு ஏதாவது கமர்ஷியல் மூவிஸ் செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கதைக்களம், இந்த கதைக்குள்ளே நம்ம ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி சார் நினச்சிங்க என்ன பார்த்து? நான் சார் தான் கேட்கணும். ஐ திங்க் இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் இது வரைக்கும் நான் ஆடிஷன் பண்ணது கிடையாது. ஆனஸ்ட்டாக படங்களுக்கு நான் ஆடிஷன் பண்ணது கிடையாது சார். இந்த படத்துக்கு ஒரு சீனை கொடுத்து ஆடிஷன் வச்சு. ஏன் சார்? ஆமாம், அது அவங்க ஆக்சுவலி அது பெரிய காமெடி. அது கதையும் பார்த்தான் சொன்னார், பார்த்துட்டு போயிட்டாங்க. அதை சேம் அரசு தான் ரம்பா சார் சார் வாணி போஜன் சார் சொல்லிட்டே இருக்கு. சீரியஸ்லி அப்படிதான் அவர். என்ன நானும் நிறைய ஹீரோயின் பார்த்து ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கேன், என்ன அப்படின்னா வாணி போஜன். எனக்கு எங்கள் அம்மா சீரியல் பார்க்குறப்ப நான் பார்த்து இவங்களை அப்போ மட்டும் தெரியும் எனக்கு. ஸோ வந்தாங்க, வந்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க. நான் அரசுகிட்ட சொன்னேன், எங்கள் ஒரு டயலாக் மட்டும் அவங்க பேசி காமி சொல்லுங்க அப்படின்னேன். ஃபோனில் திருப்பி அவரும் கூப்பிட்டு பார்த்தாரு. அவங்க அப்படியே கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்தது. நான் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு நாள் அந்த டயலாக் மட்டும் வந்து ஒரு தடவை பேசிட்டு போயிடுங்க அப்படின்னேன். நான் என்ன சொன்னாங்க, நான் நல்லா நடிப்பேன் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு தெரியும், ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன வாங்கணும் எனக்கு தெரியாது. ஸோ அது வந்தாங்க, பிச்சுட்டாங்க. அப்படியே அது ஃபிக்ஸ். அது ஓகே, அல்டிமேட்டாக வேற ஒரு வெர்ஷன் இருப்பாங்க இந்த படத்தில். ஓகே. இல்லை, சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஆடிஷன் கேட்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? அதான் சார், தினம் டிவியில் வேற என்ன ஒருத்தர் ஆடிஷன், அதுவும் ஸோ ஒருவேளை ரோலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஒரு ப்ராபப்ளி ஒரு கிளாமர் ரோல் மாதிரி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. பிகாஸ் இது என்னோட கம்ஃபர்ட் ஜோன். இது எனக்கு இந்த அழுகிறதோ, இது வந்து சீரியலில் தினம் அழுகிறதோ இல்லை ஒரு எமோஷன் கேரி பண்ணுறதோ எனக்கு இது சீரியஸாகவே எனக்கு ஒரு கம்ஃபர்ட். ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா, நீங்கள் எல்லாத்துலையும் அழுதிங்க, ஆனால் இதில் வேற ஒன்று அழுதுட்டீங்க. ஆமாம், அது வேற. அது இதில் வந்து அவங்க நான் நிறைய, ஏன்னா எங்கள் வீட்டிலே சீரியல்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் மூவிஸாக இருக்கட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இவங்களை தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அப்படி அந்த சின்னத்திரை நயன்தாரான்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் யாருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இவங்க ஃப்ரெஷ், இவங்க வேற ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் டேரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மேக்கப் போடல. ஏன் சார், சாரி கட்டின சாரியில் கூட ஊர்லேருந்து ரேஷன் புடவை எடுத்துட்டு வந்தாங்க சார். ஒரு 2 சாரியில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தோடனே சார் வந்து என்னென்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஆனால் அதுவுமே சொன்னார், ஸோ கலர்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் சொன்னார், எங்கள் ஊர்லலாம் வெள்ளையாகவே இருக்க மாட்டாங்களா யாரும்? எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு எல்லாரும் ஊர் சைடு சப்ஜெக்ட்னால எல்லாரும் கருப்பாக தெரியணும், ஒன்றும் வேணாம், இவங்க இருக்கிற கலரே இருக்கட்டும், ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிறான்னு இருக்கட்டும் சொன்னார். இந்த டைலாக்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது சொல்லிட்டு. அண்ட் தென் சாரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. திடீர்னு பார்த்தா அரசு ஒரு 10 புடவை கொண்டு வர்றாரு. என்னங்க புடவைன்னா ஊர்லேருந்து அந்த ரேஷன் கடையில் கிடைக்கிற புடவைகள் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்திருக்காங்க. அதாவது கட்டி அப்படியே வாங்கி கொடுத்திருந்தாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கட்டியிருப்பேன். சொல்லி இருக்கு ஊரு, அங்க சுங்குடி சேலை வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ அங்கேருந்து போய் ப்ராப்பர் அந்த கட்டுற புடவை. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏங்க நாங்கள் கட்டின இப்படி இருக்கு, நீங்கள் கட்டின அழகாக இருக்கு, ஐயோ டேரக்டர் கேட்குற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னா. ஸோ ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் இந்த படம் பண்ணுறதுக்கு. ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட். கண்டிப்பாக சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் பண்ணும்போது நிறைய இடத்துல இதை யாராவது எதிர்த்துருவாங்களோ இல்லை இந்த சீனை கட் பண்ண சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பயம் இருக்கும். இதற்காக ஏதாவது கன்வின்ஸ் ஆனீங்களா நீங்கள்? இல்லைங்க, கன்வின்ஸ் ஆகலை. கட்டு ஏதாவது ஆச்சா? இல்லை, அது நிறைய நடந்து பயமுறுத்துனாங்க சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். எப்படி சென்சார் கிடைக்கும், இப்படி இது பண்ணுவீங்களா அது அதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு துணிச்சலுங்க. அது ஒரு அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள ஒன்று ஓடிச்சு. ஒன்று பண்ணுறோம், அதை நல்லா பண்ணிடணும். யார் எதுக்கு பயப்படணும், அதுக்கு தான் அஞ்சாமைன்னு டைட்டில் வச்சுருக்கோங்க. ஓகே. ஆனால் இப்போ இந்த படத்தை வந்து ப்ரொடியூசராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், பார்த்துட்டு உங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் ரிவ்யூ என்னவா இருக்கும்? ரிவ்யூ
நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் கேட்டேன். நீங்கள் இப்போ சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, யாருக்காச்சும் உங்களுக்கு சுற்றி நடந்திருக்கான்னு சொல்லி. அது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, யாருக்கோ நடந்த ஒரு செய்தி இருக்குல்ல, அது நான் அப்படி பார்க்கல. ஒரு டைரக்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக நான் வந்து எப்படி இப்போ ஒரு சின்ன பிரச்சனை நடந்ததுன்னா அது எனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மூடில் இருக்க போய் தான் இந்த இது வந்தது. அது எனக்கு நடந்து நான் அதை ரிப்ளை பண்ணணுன்னா அது சுயநலம் மாதிரி ஆயிடும். அது ரிவ்யூ வந்து நீங்கள் படம் பாருங்கள் ப்ரெஸ் ஷோவில். கண்டிப்பாக எனக்கு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப நீண்ட கால நண்பர் இந்த A1 ப்ரொடியூசர் ராஜநாராயணன் சொன்னான். அவன் பார்த்துட்டு தான் ரெடியான பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஒருத்தர் அடிப்படை செத்தே கிடந்தான் சரி அப்படி சிரிச்சுட்டு போகிற ஒரு ஆள் தான். அவ்வளோ ஜாலியான, ஏன்னா அவரோட மனநிலையே ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கிறது. ஆனால் அவன் வெளில வந்துட்டு என்ரோல் முடிஞ்சவன வெளில வந்து அவ கீழே போயிட்டாப்புல என்னன்னா போய் தம்மை போட்டு வா என்ன இன்னும் பேச பேச கண்ணில் தண்ணி வருது, அப்படி படங்குது அப்படின்னு. எனக்கு அதுதான் ரிசல்ட்டு. நீங்கள் வந்து அதாவது இந்த மனநிலை இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து வேற்றுக்கிரகத்து மனிதனை கொண்டு வந்த மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வச்சு பார்க்க வச்சா அவனும் உருகிறான் இருக்குல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். கண்டிப்பாக இது நான் என் மைண்டில் பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தில். மக்கள் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆவாங்க. ஓகேண்ணே. இப்போது என்னதான் வந்து கட்சியாக நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு இருந்தாலுமே சில பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போது 2 குழந்தைக்கு அம்மாவாக நடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த கேரக்டர் அந்த பெப்பியா ஒரு ஹீரோயின் ரோல் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க, காலேஜ் ரோல்லாம் கொடுக்க மாட்டாங்களே, அப்படி மறுபடியும் ஏதாவது ஒரு மெச்சூர்டான ரோல் தானே வரும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. நீங்கள் யோசிச்சிங்களா? ஆக்சுவலி நான் அவ்வளோலாம் யோசிக்கவே இல்லை. அவ்வளோலாம் சான்ஸ் இல்லை. பிகாஸ் நான் அந்த கமர்ஷியலாகவே படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 3 படம் 4 படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹீரோயின் அந்த சாங்கு எல்லாமே இருக்கு. பட் இது மாதிரி படங்கள் ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிறதுங்கிறது இல்லைங்க. எனக்கு அந்த மாதிரி படங்கள் ஈஸியாக கிடச்சிடும். ஏன்னா அழகாக இருந்துட்டா கிடச்சிரும். நீங்கள் இது மாதிரி ரொம்ப நீங்கள் உண்மையிலேயே உங்கள் டேலண்டான ஆள் இருந்தால் தான். அப்போது இவங்க வந்து அழகாகவும் இருக்காங்க, டேலண்டாகவும் இருக்குது. அதுதான் இது கரெக்டு. ஓகே. ஆனால் இப்போது இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கீங்களேண்ணே, ஏதாவது ஜட்ஜ் பண்ண முடியுமா, கெஸ் பண்ண முடியுமா இந்த படம் இந்த சீன்லாம் வந்துட்டு செம்மையாக கிளாப்ஸ் வாங்கிடும், இந்த படம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஜட்ஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அது என்ன, அதாவது இதெல்லாம் பிடிக்கணும். ஓடுமா அப்படின்னு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த படம் ஓடும் ஓடாதுன்னு நமக்கு அதெல்லாம் அது மக்கள் கையில் இருக்குது. ஆனால் இது இவனுக்கு பிடிக்கும் அப்படி பிடிக்காதுங்கிறது தெரியும். ஏன்னா 2க்கு வித்தியாசம் ஒன்று தான். இது பிடிக்கலாம், படத்தோடு ரசிச்சுட்டு போயிடறான். அந்த படம் பார்க்குறது எத்தனை பேர் அப்படிங்கிறது தான். ஆனால் நல்லாவும் இருக்காது, ஆனால் ஓடும். ஆனால் அவங்க ஃபேன்ஸ் ஒன்று இருக்கும், அவங்கள பார்க்குறது அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி தான் தவிர நமக்கு ஒரு படம் வந்து இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும் 100%. உங்களால் ஒரு படம் பார்த்தா நல்லா நல்லான்னு சொல்ல முடியாது, எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆனால் அது வருமான ரீதியாக எப்படி ஆகும்னா அது 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 பெரிய நம்ம கையில் இல்லை. ஆமாம், அது கிடையாது. ஓகே சார். இப்போது இதில் எனக்கு காஸ்டிங்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது யாருன்னா ரஹ்மான் சார். அவரை அந்த கேரக்டரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு? யாரும் சொன்னாங்களா? அதில் யாரும் சொல்லலை. ஆக்சுவலி அந்த கேரக்டர் மம்முட்டி சார் பண்ண வேண்டியது. மம்முட்டி சார் ஹைதராபாத்தில் போய் கதெல்லாம் சொல்லி ஓகேன்ட்டார். ஒரு டேட்டு வந்து 2 months வெயிட் பண்ண சொன்னார். அது அந்த அளவுக்கு டைம் இல்லை எனக்கு. உடனே இமீடியட்டாக பண்ண வேண்டிய சூழ்நிலை. அடுத்து யாருன்னு பார்க்குறப்ப ரஹ்மான் சார் இருந்தார். அவர் அல்டிமேட்டாக சீரியஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் பேசின டைலாக்ஸ்லாம் கூட நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. அதுக்காக தான் கேட்டேன் அந்த ரோல் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வருஷத்துலேயும் சரி அடுத்த வருஷத்துலேயும் சரி நிறைய லைனப் வச்சுருக்கீங்க. உங்களோட ப்ரீவியஸ் இயர்ஸை தாண்டி எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. கலகலப்பு 3லலாம் கூட நீங்கள் இருக்கீங்க கேள்விப்பட்டேன். இது மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸா வேற ஏதாவது அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் அத பத்தி பேசுறேன். அது போட்டாங்களே, எல்லா இடத்துலயும் போட்டாங்களே. இல்ல வேற எதுவும் எங்களுக்கு சர்ப்ரைஸா ஏதாவது வச்சிருக்கீங்களா உங்களோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் மாதிரி? இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். அது அவங்களே சொல்லாம நம்ம பாட்டுக்கு ஒன்று சொல்லி. ஓகே. ஸோ யா இருக்கு, 100% இருக்கு. ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் வாங்கிட்டு வர சொன்னாங்க சேனல்ல, அதனால இதுதான் எதுதாங்க எக்ஸ்க்ளூசிவ் எனக்கு. நீங்க வந்து நீங்க நல்லா இப்போயும் நான் சொல்றேங்க, நீங்க வந்து பேசுனீங்கல்ல, இதுக்கப்புறம் வாணி போஜன் அவங்களுடைய கேரியரில்
நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப் மீட் பண்ணும்போதும் அந்த அஞ்சாமையை பேசாமல் நீங்கள் பேச முடியாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கல்ல சீரீஸ். நீங்கள் எங்கே எந்த படம் பேசினாலும் இப்போ எனக்கு சொல்கிறீங்கல்ல, மைனா சொல்கிறீங்க, குரங்கு பொம்மை, குற்றம் இது சில விஷயம், அது மாதிரி இவங்க லைஃப்பில் அஞ்சாமையை கிராஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. நீங்கள் போயில அது பயங்கரங்க அப்படிமா சில அவங்க இதையும் விட பெருசுக்கு போயிடுவாங்க, பெரிய லெவல் போயிடுவாங்க. அதுக்கு நான் சொல்லலை, அந்த வேரியேஷன்ஸ் இல்லை. ஆனால் இந்த படம் இன்னும் உங்களை தாக்கத்தை உண்டு பண்ண அப்படி பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்க எப்படின்னா 2 பேருமே எப்படின்னா, நீங்கள் ஈஸியாக நடிச்சிடலாம், டான்ஸு, பாட்டு, ரொமான்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். பட்டு இன்டெப்த்தாக இன்டென்ஸாக போய் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது நீங்கள் படம் பாருங்கள். அதில் வேறு லெவல் ஆக்டிங் 2 பேருமே. அவங்க சர்ப்ரைஸாக ஒரு இது அவங்க பெரிய படத்துலேயே இருக்குது அவங்களோட ஆக்டிங். அது ஒரு பிச்சிருப்பாங்க. அது எனக்கே சர்ப்ரைஸ் இல்லை சார். இப்போ முன்ன ஆடிஷன் அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது எனக்கு தோணுச்சு, எந்த இடத்துல வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக இதை இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வியந்தேன். அப்படின்னா என்ன இருக்கு நிறைய இடம் இருக்குது. அது இப்போ சொன்னால் அதனால எங்களால் எதுவுமே சொல்ல முடியாம ரிவீல் பண்ண முடியாம இருந்தது. அப்போ படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் மாதிரி ஒன்று போகலாம். படத்தை பற்றி தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது, எதை பற்றி வேணாலும் இருக்கும். நீங்கள் எல்லாருமே டக்கு டக்குன்னு அப்படி பதில் சொல்லலாம். ஓகே, சினிமாவில் இத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரெலாம் இருந்திருக்கீங்க. இந்த விஷயத்த நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? ஃபேமிலி, பேரண்ட்ஸ். எதுனா ஃபேமிலி, பேரண்ட்ஸ் இந்த விஷயம் தான். ஆமாம், சினிமானால அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த ரோலை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை, மிஸ் பண்ணிட்டேன்ல, மிஸ் பண்ணியிருக்கேன். நிறையா படங்கள் வந்து மைனா முடிஞ்சவனுக்கே எனக்கு அடுத்தடுத்த படங்கள்லாம் ஒரு பெரிய படங்கள் தான் வந்தது. அடுத்தடுத்து ஒரு 4 படமும் நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்ததுனால அதை நான் விட்டேன். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சதில்லை. நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. சீரியலில் இருந்து மூவிஸ் இந்த மாதிரி இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவாக இருந்தது? பெருசாக சேலஞ்செல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பிகாஸ் இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. டக்குன்னு வந்து நம்ம வந்து சீரியலில் நடிக்காத ஒரு பொண்ணு ஃப்ரெஷ் ஃபேஸ்லாம் அது மாதிரிலாம் யாருமே நினைக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு சுபு சார் மாதிரி, இப்போ அஸ்வத் மாதிரி so many directors who wanted to cast me. ஓகே, ஸோ அதனால் எனக்கு அது பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. பட் மேபி ஸ்டார்டிங்கில் அந்த ரிஜெக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த சீரியல் பண்ணவங்க தானே அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஓகே, ஸோ அது இருந்திருக்கு இனிஷியல் டேஸில். ஓகே ஓகே. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, இப்போலாம் நான் சொன்னாதான் உண்டு, நான் ரிஜெக்ட் பண்ணாதான் உண்டு, நானே ரிஜெக்ட் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறீங்களா? இல்லை இல்லை, பட் இவங்க ரிஜெக்ட் பண்ணாதான் உண்டு. ஓகே ஓகே. இல்லை இல்லை, பட் இப்போ நான் அட்லீஸ்ட் ஐம் வெரி ஹாப்பி அந்த ஒரு இடத்துக்கு இருக்கேன். எனக்கு இது வேண்டாம், எனக்கு பிடிக்கலையா, நான் பண்ணலைங்க. அது எந்த ஹீரோவாக இருக்காரு, இவரா, அது படமா, இந்த இப்போ இவ்வளோ கோடி வச்சு பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. எனக்கு இது செட் ஆகாதுங்க, வேண்டாம் அவ்வளோ. ஓகே, தென் இப்போ திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி போகலாம். ஆனால் ஒரு வில்லன் ரோல், இந்த பக்கம் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ, 5 பாட்டு, இந்த மாதிரியான இருக்க ஒரு ரோல், எதை நீங்கள் ஓகே சொல்லுவீங்க? எந்த ரோல் நல்ல வாய்ப்பு, நல்லா நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கோ, இல்லை கதை நல்லா இருக்கோ, அதுதான் எப்போதுமே அந்த இது. ஓகே, விமன் சென்ட்ரிக் ஆர் வந்து ஒரு கமர்ஷியல் மூவி? விமன் சென்ட்ரிக். ஓகே, இது நீட்டை பற்றி இருக்கிறதுனால இந்த கேள்வி ஒரு ஜூன் 4 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்கலாம். மோடி ஆர் ராகுல்? எனக்கு மட்டும் ஏங்க அப்படி? இந்த கண்டென்ட்லாம் பேசுறீங்க. மோடி ஆர் ராகுலா? யார் வந்தால் உங்களுக்கு பிடிக்கும்? என் பேர் ராகுல், உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு. ஓகே, இது நான் இன்டைரக்டாக கூட எடுத்துப்பேன். எடுத்துக்காங்க. ஓகே, ராகுல்னே போட்டுறேன் அப்போ டைட்டிலில். இல்லை, உங்கள் பேர் ராகுல் தானே? ஆமாம் ஆமாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. அஞ்சாமை திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.